நிறுவனமே வாங்க, வெளிநாட்டு நிறுவனமே வாங்கன்னு கூப்பிட்றீங்க எதுக்கு? என்ன பண்ணுறதுக்கு? மக்களுக்கு வேலை வாய்ப்புன்றீங்க. விவசாயத்தில் வேலை வாய்ப்பு இல்லையா? கிராமப்புறங்கள் கட்டமைப்பில் மேம்படுத்தும் போது காலனி ஆதிக்கத்தினுடைய வார்த்தை காலனி நகர், இந்த காலனி அந்த காலனி இருக்கக்கூடாது. உண்மைதான், அது இருக்கக்கூடாது. சரி, காலனின்ற ஒரு வார்த்தையில் மக்கள் வாழ்வாரத்தை இழந்துடுறாங்களே, அப்போ அந்த ஆதிக்கம் செய்தவனை ஏன் நீங்கள் மறுபடியும் கூப்பிட்றீங்க? வெள்ளைக்கார நிறுவனங்களை, வெளிநாட்டு நிறுவனங்களை ஏன் நாட்டுக்கு கூப்பிட்டுன்னுக்குறீங்க? அவன் வந்து ஆதிக்கம் பண்ண மாட்டானா? சிறுக சிறுக கடங்காரன் நாடாக மாற்றி பெரும் கடங்காரன் நாடாக மாற்றிட்டீங்க. 10 லட்சம் கோடி, 150 லட்சம் கோடி, இந்தியாவுக்கு 200 லட்சம் கோடின்னு போயின்னு இருக்குது. இது என்ன? இது கொடுமை. இவைகளை பற்றிலாம் உங்களுக்கு வெற்று விளம்பரங்கள் தேடும் திராவிட கட்சிகளே, ஆரியமும் சரி நீங்களும் சரி நாட்டை கடங்காரனாக தானே ஆக்கினுக்கிறீங்க. இதெல்லாம் ஒன்றா தெரியல. காலனி ஆதிக்கம் வார்த்தையில் இடிக்குதான். ஒவ்வொரு சமுதாய மக்களும் 35% மக்கள் வறுமையில் தள்ளப்படுகிறார்கள் ஆண்டுதோறும். எதனாலலாம் சாராயம் குடிச்சே. அதெல்லாம் பெரிய மதுக்கடைன்னு சாராய கடைன்றது உங்களுக்கு தவறான வார்த்தையாக தெரியலையே. தீர்த்த கடைன்னு வச்சுருங்களா? மதுப்பிரியர்கள் கடைன்னு வச்சுருங்களா? இல்லை உங்கள் யாராவது முக்கியமான பேரை வச்சுருங்களா?